என்னடா பீட்டர் கடல் அலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நேரமாகவே கடல் அலைகளை பார்த்துட்ருக்கேன். சுறா மீன்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கடல் அலைகளில் அது என்னன்னே தெரியலடா. ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு கடல் அலைகளில் ஒரு பொண்ணோட முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குடா. ஆனால் அந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் வரலடா. பொண்ணா? டே, வேறு ஏதோ ஒரு தீவில் நம்ம கொள்ளையடிக்க போயிருப்போம். அப்போ வேணால் ஏதோ பொண்ணை பார்த்துருப்ப. அந்த பொண்ணோட ஏதோ ஒரு ஞாபகம் தான் உனக்கு அந்த கடல் அலையில் வந்திருக்கும். வேறு தீவில் நம்ம போய் பார்க்கும் போதெல்லாம் நீ அந்த பொண்ணவே மறந்துடுவடா. சரி வா போகலாம். அம்மா கீழே வா, அப்பா கூப்பிட்றாரு. டே அதெல்லாம் இல்லைடா, இது ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுடா. டே நம்ம நிறைய இடத்துல கொள்ளையடிக்க போயிருக்கோம். ஆனால் நான் எந்த பொண்ணுங்களும் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. அந்தளவுக்கு இதுவும் இல்லை. உனக்கே தெரியுமில்ல, நான் எங்கே நம்ம போய் பொண்ணுங்களாம் பார்த்துட்ருக்கோம். போவோம், கொள்ளையடிப்போம், வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இது என்னன்னே தெரியலடா. இது எனக்கு அப்படின்னா சும்மா அப்படியா ஜஸ்ட்டு தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு அந்த கடல் அலையில் ஒரு பொண்ணோட உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குடா. அது போன ஜென்மத்தில் உன்னோட பொண்டாட்டியாக இருக்குண்டா. அதான்டா உனக்கு அப்பப்போ உனக்கு தெரிஞ்சுக்கான்று. இந்த ஜென்மத்தில் அதை உன்னை காட்டப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்ம அவங்க அப்பா கூப்பிட்டுருக்க, வா போகலாம். அப்படியா இருந்தாலும் பரவாயில்லடா. அந்த பொண்ணு அழகாக தாண்டா இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் எங்கே இருந்தாலும் நான் பார்க்கணுன்னு ஆசையாகத்தே இருக்குது. பார்ப்போம், அந்த கடவுளை பார்க்குறதுக்கு வழி விடுறேன். என்னங்க இளவரசி, அரண்மனையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ரொம்ப நாளாக இந்த நிலவே பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னு தெரியல மீரா. ரொம்ப நாளாக அந்த நிலவை பார்க்கும்போது அதில் ஒரு பையனோட உருவம் தெரியுது. இளவரசி, அவர் உங்களோட வருங்கால கணவராக கூட இருக்கலாம். அதனால தான் கடவுளை அந்த நிலவில் அவரோட முகத்தை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறாரு போல இருக்குது. ஒருவேளை அவர் உங்களை கூடிய சீக்கிரமே தேடி வரப்போகிறார் போல இருக்கு இளவரசி. சரி வாங்க, அரண்மனைக்கு போகலாம். மீரா, ஒருவேளை நீ சொன்னது உண்மையாக இருந்தா நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வேன் மீரா. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வேணும் மீரா. கூடிய சீக்கிரமே உங்கள் கணவர் உங்களை தேடி வந்துடுவார் இளவரசி. வாங்க, இப்போ நம்ம அரண்மனைக்கு போகலாம்.